பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் மற்றும் சமீபத்தில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றுள்ள பைசன் அப்படிங்கிற வெற்றி படங்களை தந்த புரட்சி இயக்குனர் அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பக்ரைன் நாட்டில் நடந்த இளையோர் ஆசிய கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அதனுடைய துணை கேப்டனாக நமது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. தங்கப்பதக்கம் வென்று நம்மளுடைய தமிழர்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்துருந்தாங்க, இந்தியர்களுக்கும் பெருமை சேர்த்துருந்தாங்க. அவர்களை இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் சந்தித்து அவருடைய வாழ்த்துக்களையும், அது மட்டும் இல்லாமல் தங்கை கார்த்திகா அவர்களுக்கு 5 லட்சம் மதிப்புள்ள காசோலையும் வழங்கினார். மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக நீலம் ரஞ்சித் அவர்களுடைய நீலம் ஸ்டுடியோஸ், அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் அதனுடைய சார்பாக மற்றும் பைசன் படக்குழு சார்பாக இன்னொரு 5 லட்சம் அந்த கண்ணகி நகர் கபடி குழுவுக்கு வழங்கினதாகவும் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தெரிவிச்சிருந்தார். இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகா அவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும், அந்த கண்ணகி நகரில் உள்ள கபடி டீம் மற்றும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் பரிசளிப்பு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களையும் நாம் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான செய்தி இதில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வெற்றி பெற்றவர்களை, தங்கப்பதக்கம் வென்றவர்களை பாராட்டுதல் அப்படிங்கிறது ஒரு இதான மரியாதை தான். அது தங்களோட குறுக்கிய இமேஜை இன்னும் கொஞ்சம் ஒரு செலிப்ரிட்டி, ஒரு அரசியல் பிரமுகர்களுக்கு இந்த மாதிரி அவங்கள ஊக்கப்படுத்த அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு, பொது வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும். இதில் முக்கியமாக இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் பைசன் படக்குழுவையும் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன் அப்படின்னா, இவங்க கண்ணகி நகரில் போய் அவங்களுடைய கார்த்திகா அவங்களுடைய வீட்டில் போய் கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா சில செலிப்ரிட்டி, சில தலைவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க இருக்கிற இடத்துக்கு அவங்கள வர சொல்லி வீராங்கனை வர சொல்லி அவங்க ஒரு பாராட்டுகளையும் இந்த பரிசு தொகையும் வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் மாரி செல்வராஜ் அவர்கள் வீடு தேடி சென்று பாராட்டினது நம்ம மனதார வாழ்த்துகிறோம். அது மட்டும் இல்லை, தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் சரத்குமார், புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களும் நேரில் சந்தித்து பாராட்டினார். சில தலைவர்களும் நேரில் சந்தித்து பாராட்டினாங்க. சில சமூக செயல்பாட்டாளர்கள், சில கபடி சம்பந்தமான, விளையாட்டு சம்பந்தமான வீராங்கனை அவருடைய வீட்டில் நேரடியாக சந்தித்து அவங்களுடைய வாழ்த்து தெரிவித்தாங்க. அவங்களுக்கும் நம்மளுடைய நன்றி தெரிவித்தோம். ஏன்னா நம்ம ஒரு முதலாளித்துவ தோரணையில் இல்லாமல் நம்ம அவங்களுடைய வீட்டுக்கே சென்று பாராட்டுவது அப்படிங்கிறது சிறப்புடையதாக இருக்கும். இத்தகைய ஊக்கப்படுத்துகிற நிகழ்வானது பார்த்திங்கன்னா இனிமேல் வர்ற தலைமுறைக்கு, அந்த கண்ணகி நகரில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். கண்ணகி நகர் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள ஒரு வீரர் வீராங்கனைக்கு ஒரு இந்த மாதிரியெல்லாம் வெற்றி பெற்றால் நம்மளை நல்லா பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊக்கப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல வெளிப்பாடுமே இதன் மூலிமா நம்ம வெளிப்படுகிறது. தொடர்ந்து தமிழகம் பல வெற்றிகளை, சாதனைகளை புரியட்டும்.